வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Today we have another session of free predictions. So today we are going to take up my YouTube last week. போன வாரம் வந்த இதுல இருந்து யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பலன்களை பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல இவர் வந்திருக்காரு. விக்னேஷ், உங்களுடைய ஜாதகத்தை மறுபடியும் எடுத்து சொல்லறதுக்கான எதாவது இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. மறுபடியும் எடுத்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பலன் சொல்லியாச்சு விக்னேஷ். ரெண்டாவது நக்கீரன் என்னுடைய கேரியர் மேரேஜையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னுடைய சன்னுக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தாச்சுன்னா அடுத்த ஜாதகத்துக்கு 4 வாரங்கள் மினிமம் கேப் இருந்தது அடுத்துன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் நீங்க கேட்கறதுனால உங்களுடைய கேள்வி இங்க ஏற்கப்பட முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறோம். ரெண்டாவது ஸ்ரீராமச்சந்திரன் எழுதியிருக்காரு. சார், செவ்வாய் தசை வைத்து சென்று விட்டது, ராகு தசையாவது நன்மை செய்யுமா, ரயில்வே வேலை கிடைக்குமா, திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காரு. அவருடைய ஜாதகம் 11/6/1989 3:30 சேலம்னு கேட்டிருந்தீங்க. அப்ப இந்த ஜாதகத்துக்கு போவதற்கு முன்பாக நம்ம தசை என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அதுக்கு அஷ்டோ ஸ்ரீகிருஷ்ணன் தசை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாதகத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்தால்தான் ஜாதகத்துக்குள்ளேயே போக முடியும். இருக்கக்கூடிய முதல் பிளானட் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அவர் இருந்த இடம் 5வது இடம். அப்ப அவருடைய லக்னம் மேஷ லக்னம், சிம்மம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துல பிறந்த ஒரு மனிதர். சரி, ஸ்ரீராமச்சந்திரன். சோ லக்னாதிபதி லக்னத்திலேயே மேஷ லக்னத்திலேயே பிறந்திருக்காரு. சரி, ஃபைன். அப்ப முதல்ல ஹோராவை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோராவுல 1ஆம் பாவத்துக்கு டிக் மார்க் விழுந்துருச்சு. 2ஆம் பாவத்துல ஏகப்பட்ட கிராஸ். 2ஆம் பாவத்துக்கே கிராஸ். இருக்கிற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் ஜூபிட்டரும் கிராஸ். அப்ப அந்த 2ஆம் பாவம் வலிமை இழந்த பாவமாக கருதப்படுகிறது. புதன் அங்க கொஸ்டின் மார்க்கோட விளங்குகிறார். அவருக்கும் பிரச்சனை. அவரும் கிராஸ்ல போயிடுறாரு. 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் கிராஸ்ல விழுந்து புதனுடைய ராசியில போயிட்டாரு. சரி, இப்போ இப்படி இருக்கு. இவருடைய ஜாதகப்படி அஷ்டோ ஸ்ரீகிருஷ்ணனுடைய தசை 30/5/2014 இருந்து தொடங்கிருச்சு. தொடங்கின உடனே இவருக்கான எஜெண்டா என்ன அப்படின்னா 2024 வரைக்கும் இதே தசை தான் நடக்க போகுது. அஷ்டோ ஸ்ரீகிருஷ்ணனுடைய தசை எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 15/6/2024 வரைக்கும் இதே தசை தான். 30/6 தொடங்கிருச்சு, 14ல இருந்து 2014. அப்ப எடுத்த உடனே ஜூபிட்டர் வராரு. தசை தொடங்கினோடனே ஜூபிட்டர் வந்துடுறாரு. ஜூபிட்டர் என்ன சொல்றாரு, 2ஆம் பாவத்துல ஒரு கையை வச்சிருங்க அப்படின்னா. 2ஆம் பாவம்னு என்ன, தன்னுடைய பேச்சு. 2ஆம் பாவம்ங்கிறது ஹையர் எஜுகேஷன். 2ஆம் பாவத்துல குடும்பம். 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய பண விஷயத்துல இவருக்கு பல விதமான பிரச்சனைகளும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். கூடவே 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப 3க்கும் 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சேருவதனால எல்லா விதமான முயற்சிகளுக்கும் ஏமாற்றம். தொழில் அப்படின்னு போகும் பொழுது, சர்வீஸ் அப்படின்னு போகும் பொழுது அந்த சர்வீஸ்லயும் பிரச்சனைகள், இதையெல்லாம் அவர் சந்திக்கிறாரு. சரி, சந்திச்சுட்டாரா? ரைட்டு. ரெண்டாவது, தொழில்ல மிகப்பெரிய ஒரு அடியும் ஏமாற்றம் எல்லாம் வருகிறது. தான் செய்யும் தொழிலேயே இவ்வளவு பெரிய அடிகள் வருகிறது. தொழிலுக்கான அந்த மெயினான இருக்கக்கூடிய கிரகத்திலேயே 2ஆம் பாவத்துல போய் பைசா விஷயத்துல ஒரு அடி வாங்குறாரு. அப்ப இவர் முதல்ல இந்த ஜூபிட்டருடைய இதுல வேலையிலேயே இறங்கவே கூடாது. அவர் என்ன செய்வார்னா, பிசினஸ்க்கு வராஜா, நான் உனக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பெரிய அடி 2ஆம் பாவத்துல பினான்ஸ்ல கை வச்சுட்டு போயிடுவாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, 8ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய இமேஜை ஒரு பதம் பார்க்கிறாரு. இமேஜுக்கு ஒரு டவுன்ஃபால் விழுகுது. இமேஜ் அப்படின்னா
இமேஜ் பைசா விஷயத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது இவருக்கு வந்து ஸ்ரீராமா, இவனுக்கு வந்து இது திருமண ஏதோ பைசா விஷயத்துல ஏதோ பெரிய லாஸ் போல இருக்கு. அதனால அவருடைய இமேஜ் வந்து கெட்டு கிடக்கு. அப்புறம் பினான்ஸும் வந்து அடி வாங்கியிருப்பாரு. அப்படி அவர் தானே அப்படின்னு கேட்கறாங்க எங்கிட்ட. அப்ப எல்லாரும் அதையும் பேசிக்கிறாங்களா? அப்ப நீங்க அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஏன் அவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன சொல்றாரு? 10ஆம் பாவத்துல தொழில் ஸ்தானத்துல தான் இவருக்கு நிறைய ரோகமும் பிரச்சனைகளும் டிஃபிகல்ட்டியும் அடிதடியும் சண்டையும் சச்சரவும் கோர்ட்டு வழக்கு வியாஜங்கள் ரோகம் ஏன்னா அதெல்லாம் பூரா ரோகஸ்தானம்ட்டான் ஒரே இதுல முனிவர் என்ன சொன்னாரு ரோகஸ்தானாதிபதி அப்படின்றார். ரோகஸ்தானாதிபதினா ரோகம் அப்படின்னா நோய், ரோகம் அப்படின்னா எனிமீஸ் பகைவர்கள், 6ஆம் பாவத்துல என்ன டிஃபிகல்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து வருது. அப்ப சேர்ந்து வரும் பொழுது அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ல மிகப்பெரிய ஒரு அடி, கொஞ்ச நஞ்ச அடி இல்ல. ஏன்னா எடுத்த எடுப்புலயே வந்து ஜூபிட்டர் வச்சிடுறாரு, சாட்டர்ன் வச்சிடுறாரு. அப்ப அந்த 2017 வரைக்கும் 2014ல இருந்து 2039 2017 வரைக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ண தசையில என்ன சொல்றாங்க தொழில் ரீதியாக மிகப்பெரிய அடி வரும். சரி, அதுக்கப்புறம் தசையில் என்ன நடக்குதுன்னா 2021ல மீண்டும் அதே அடிதான் தொடர்ந்து வருது. ஏன்னா ஒரு வாட்டி அடிச்சாச்சுன்னா எர்த்குவேக் வந்துச்சுன்னா அந்த இடமே வந்து கொஞ்ச நாளைக்கு எல்லாம் எந்திரிக்காது, அந்த அளவுக்கு அடி. அப்ப எர்த்குவேக் வாங்கணும்னா அந்த இடத்துல மறுபடியும் ஆஃப்டர் ஷாக்ல இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இவருக்கும் அந்த இடத்துல ஆஃப்டர் ஷாக் எல்லாம் வருது. ஆஃப்டர் ஷாக் வர்றது மட்டும் இல்லாம நிறைய அவருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வருது. தொழில் அதாவது தொழிலையே மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு நான் போக வேண்டும் என்ற ஒரு சினாரியோ வருகிறது. மரணத்துக்கு ஒப்பான ஒரு கெட்ட அசுப பலனையும் அது வந்து கொடுக்குது. மறுபடியும் அதே பினான்ஸ் மூலியமாக தான் இப்பவும் அந்த வாழ்க்கை வந்து 2017ல இருந்து 2021 வரைக்கும் அதே மாதிரிதான் ஓடும் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்கா? அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சும்மா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து பயங்கரமா கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும் எல்லாரும். அப்ப உங்களுடைய இந்த ஜாதகத்துக்கு 2014ல இருந்து பினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையும், குடும்ப ரீதியாக வழக்கு வியாஜங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடியும். 2வது அதிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள், ஏமாற்றம், மரணத்திற்கு ஒப்பான பலன்கள், மரணமே சில பேருக்கு குடும்பத்துல மரணமே கூட சம்பவிக்கலாம், மரணத்துக்கு ஒப்பான பலன் அனுபவிக்கலாம். ஏன்னா 2ஆம் பாவத்துல குடும்பத்திற்கு மரணம் இல்லைன்னா பினான்ஸுக்கு மரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவ்வளவு டஃப்பான ஒரு சினாரியோ வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்கிறத உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்க முடியுது. 2வது உங்களுக்கு ப்ரொஃபஷனலி அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு சினாரியோ கொடுத்திருப்பார் கடவுள். கொரோனாவாவது ஒன்னாவது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, நான் பார்த்த கொரோனாவுடையங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. சோ இதே பலன் தான் 2021 வரைக்கும் தம்பி உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட கேட்டீங்கன்னா தான் நான் வந்து ஏதாவது சொல்ல முடியும். எப்ப முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 30/1/2021 வரைக்கும் பலன் இதுவே. அப்போ அந்த 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 டைம்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசாம இருந்துறது பெட்டர். அந்த டைம்ல வந்து நம்ம எதுவும் பேசாம இருந்துக்கிறது நம்மளை சுத்தி நமக்கு வந்து சில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. 2வது உங்களுடைய தசை நடக்கும் பொழுது உங்களுடைய தசையில 12வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்றாரு, எந்த எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு விதமான பலனையும் இல்லாம செஞ்சிடுறாரு. ஆச்சா. 2வது உங்களுக்கு நம்ம ஏதாவது முயற்சிகள் செய்தோம்னா அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கணும் இல்லையா, அந்த பலன் இல்லை. 2வது வந்து நம்ம தொழில்ல நம்ம பார்த்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்தும் அந்த கஷ்டப்பட்ட வேலை செய்வதற்கான பலனும் பேரும் கிடைக்கவும் இல்லை. ரிவர்ஸா என்ன பண்றாங்கன்னா கெட்ட பலன்கள் பாத்தீங்கன்னா, இவர் பாட்ட சண்டை போடுறவருங்கிறாங்க. சில பேர் கிட்ட அவன் கிடக்கான், ரோகத்துல இருக்கான், டெப்ட்ல இருக்கிறான், கடனாளி, இப்படி எல்லாம் சொல்லி உங்களை இது பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க. ஆக்சுவலா அதுதான் நடக்குது. சோ இதுதான் 2021 வரைக்கும் நடக்குது. சோ உங்களுடைய கொஸ்டினே வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014ல இருந்து 17 வரைக்கும் இவ்வளவு அடிகளை வாங்கி கொண்டு மறுபடியும் அதே அடியில இருந்து ஆஃப்டர் ஷாக் என்று சொல்லக்கூடிய அந்த அடிகள்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாம் அதுல இருந்து எப்படி கரையேறுவோம், இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி கரையேறி வர முடியும்.
அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்தது உங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் அந்த டைம்ல வந்து கை கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த 2017 இருந்து உங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் கையை விட்டுறாங்க. யாரு உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இன்னொன்னு இந்த தசையில 2014 சொன்னார் இல்லையா அஸ்வ ஸ்ரீகிருஷ்ணன். இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இந்த இந்த டைம்ல வந்து ஆசைகள்னு இருக்கு இல்லையா மனிதர்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? உங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு இப்ப நான் சொன்ன ஏதாவது ஒண்ணுல உங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டும். செக் செய்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பதான் பாக்கி உள்ளவர்கள் இந்த சைட்டை பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படி சொல்றேன் அப்படின்ட்டு. சரியா? அப்ப இந்த ஆசைகள் இந்த தசையில உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் மேட்டர்ஸ்ல ஆசை வரலாம், அம்மா மேட்டர்ஸ்லயோ ஆசைகள் வரலாம், அம்மாவை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியும் ஆசை வரலாம், ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ்ல ஆசை வரலாம், வண்டி வாகனத்துல ஆசை வரலாம், எஜுகேஷன் நம்ம இனி எல்லாம் இவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏதோ ஒரு மேட்டர்ல ஆசைகள் வரலாம். இதெல்லாம் வந்த ஆசைகள். சோ அது என்னன்னு பாருங்க. ரெண்டாவது நான் உங்களுக்கு ஏன் இது வந்து பிரச்சனை கொடுத்த ஒரு தசையாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. அது ஓகே, அது 2021 வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த டைம் பாசிட்டிவா திங்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பவுமே நீலேருந்து பாசிட்டிவா தான் பேச போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த தசையில நீங்க ஃபேஸ் பண்ண மாதிரி அல்லல்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஒருத்தனுக்கும் வேற ஏஜ்ல கிடைச்சிருக்காது. அப்போ வரக்கூடிய தசைகள்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலுக்கு உங்களை கொண்டு போயிருங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதனுக்கும் வந்து கற்றுதலே கற்தல் கிடையாது. அதனால பிரச்சனைகள் வராலைன்னா தான் பிரச்சனை. பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. பயங்கர கேப்பபிளா பண்ணிட்டீங்க அதை. அதற்கே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகேவா? நீ அடுத்து 2021 நான் சொன்ன டைம் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து கேளுங்க. நீ இந்த கேள்விகளுக்கு அப்பதான் பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வந்து சும்மா வந்து வெட்டு வேத்தா சொல்லிட்டு பலன் சொல்ற ஜோதிடர் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன அக்யூரேட்டாக இருக்கணும், சூப்பராகவும் இருக்கணும். சோ உங்களுடைய ஜாதகத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் 3வது ரேங்க், செகண்ட் ரேங்க் வந்து ராகு, மூன்றாவது அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய கிரகம் தான் நமக்கு முக்கியம். நீங்க ராகுதசை செஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன் சுக்கிரனை மட்டும் கவனமா பாருன்ட்டேன். சுக்கிரன் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பாவத்திலையும் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குரோத்துக்கும் ஒரு மிகப்பெரிய லாஸை வச்சவர் சுக்கிரன் ஆவார். ராகு கிடையாது. ராகு அந்த சுக்கிரனை பார்வை செய்யறாரு. அப்ப இதை விட கொடூரம் வேற என்னவா இருக்க முடியும் பாருங்க. ராகு சுக்கிரனை பார்வை செய்யறாரு ஜாதகத்தில். கிரக திருஷ்டி மூலியமாக பார்வை செய்கிறார். ஆனா மெயினான நம்பர் 1 ரேங்க் யாருன்னு அவர் தானே பார்க்கணும். நம்பர் 1 ரேங்க் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனே. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். அப்ப 2021 வரைக்கும் ஸ்ரீராமச்சந்திரன் ஒண்ணுமே செய்யக்கூடாது. பேசாம உள்ளதை வச்சுக்கிட்டு பேசாம இருங்க. சூர்யா 23/2/1998. அடுத்த கேள்வி சூர்யா. ஓகே, ஸ்ரீராமச்சந்திரனோடது முடிச்சாச்சு. சரி, அடுத்தது சூர்யா கேட்கிறாரு 23/2/1998, 13 திருவையாறு. அரசு வேலை கிடைக்குமா, வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா? எல்லாத்துக்கும் உள்ள ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அவரையும் கேட்கிறாரு. ரிஷப லக்னம், தனுசு ராசி. எடுத்தெடுப்புலயே நம்ம வந்து ஒரு கவனிக்கிறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மரணகாரக ஸ்தானத்துல அமர்ந்து விட்டார். அப்போ ஆருட லக்னம் அவருடைய அதிபதி, ஆருடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி 8ல போகிறார், லக்னாதிபதி கூட. அப்ப உங்களுடைய புத்தி, நீங்க எப்படி உங்களுடைய புத்தி இருக்கிறது என்பதையே வந்து எடுத்தெடுப்புலயே ப்ராப்ளமாக இருக்கிறது. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டெலிஜென்ஸுக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மரணகாரகராக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் என்ன சொல்றாரு, அவர் வந்து நான் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறாரு. அது பார்த்துக்கணும், அது எதனால சொல்றாங்க அப்படின்ட்டு. சரி, உங்களுடைய ஜாதகத்துல நம்ம 3rd ரேங்க் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. ரேங்க் 3rd அப்படின்னா அவர் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் வலிமை இருக்கிற பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம். 2வது ரேங்க்ல இருக்கக்கூடியவர் சுக்கிரன், 1st ரேங்க்ல இருக்கக்கூடியவர் சனி. இதுதான் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. எடுத்தெடுப்புலேயே நம்ம சொல்லிடலாம்,
உங்களுக்கு 11 எடுத்த எடுப்புலயே வந்து சனி பகவான் வந்து ரேங்க் 1 அவர் வந்து 11ஆம் பாவத்துல 10க்கு 2வது பாவத்துல இருக்கிறாரு. ரைட். சூரியன் வந்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மிக்சட் மசாலா. அப்ப அந்த மிக்சட் மசாலா இருக்கக்கூடாது ஆக்சுவலா. அப்படி வந்துருச்சு உங்களுடைய ஜாதகத்துல. மிக்சட் மசாலா ஏகப்பட்ட மிக்சட் மசாலா. உங்களுக்கு தொழிலை ஆனா உண்டாக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு தானே நமக்கு மெயினு. உங்களுக்கு தொழில உண்டாக்கக்கூடியவர்கள் வந்து சுக்கிரன், சூரியன். சரி. சுக்கிரன விட்டுருங்க. சுக்கிரன் வந்து ஆல்ரெடி வந்து 8ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அவரும் சந்திரன் கூட போய் உட்கார்ந்துட்டாரு. அடுத்து வரக்கூடியவர் சூரியன். சூரியன் வந்து மிக்சட் மசாலால போய் மாட்டிக்கிட்டு, அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுலேருந்து வெளியில வர முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட அங்க பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட கிரகங்கள் அங்க ஒண்ணுக்கொண்ணு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கிற ஜாதகத்துல வந்து, பெரிய லெவல்ல வந்து நம்ம நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல. சரி. இப்ப நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கவர்ன்மென்ட் ஜாப விட உங்களுடைய ஜாதகம் என்ன காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ உன்னுடைய உன்னுடைய இன்டெலிஜென்ஸ வந்து நீ யூஸ் பண்ணவே கூடாதுன்ட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸ ஒரு ஒரு நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க வந்து இன்டெலிஜென்ட்ன்னு நெனச்சு ஏதாவது ஒண்ணு கால வச்சு, நான் வந்து நான் பாரு என்னுடைய இன்டெலிஜென்ஸ நான் காட்டுறேன். என்னுடைய இன்டெலிஜென்ஸ வச்சு என்னுடைய லீடர்ஷிப்ப வந்து நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பு விழுந்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யணுமா, நான் வந்து இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணல சாமி. நான் யார் கூடயாவது போய் வேலை செஞ்சுக்கிறேன். எனக்கு வேலை குடுக்குறவங்ககிட்ட போய் நான் வேலை செஞ்சுக்கிறேன். அவன் என்ன டாஸ்க் குடுக்குறானோ, அதை எல்லாத்தையும் நான் வந்து நல்ல விதத்துல நான் தீர்த்து குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு அது நல்லது. இல்ல நான் வந்து என்னுடைய புத்திய நான் காட்டுறேன் அப்படின்னா, டோட்டல் ஆஃப் ஆயிரும். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு மிக முக்கியமான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப விட உங்களுக்கு சிறந்த ஜாப் வந்து ஃபாரின் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்ஸட் மசாலால உட்கார்ந்துட்டாரு. 1. 2வது அந்த 10க்கு 10க்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ரேங்க் நம்பர் 1 கெடுதலை உண்டாக்கக்கூடியவர்கள். அப்போ நம்ம வந்து புத்திய யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறத கிளியரா வந்து அடிச்சு சொல்லிட்டாரு ஜாதகத்துல. அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யறது வந்து ஃபாரினுக்கு போவது நல்லது நமக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். 2வது உங்களுக்கு அந்த ஃபாரினுக்கு போனா தான் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டியும் ஆகும். செக்யூரிட்டியும் உங்களுக்கு ஃபாரினுக்கு போனா கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் ஜாதகம் சொல்லுது. அப்ப நம்ம அதுக்கு போயிடுறது தானே பெட்டர். நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, நமக்கு நடக்க போறது ஒண்ணும் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அத தொத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு போயிரணும்னு அர்த்தம். இருங்க ஒரு நிமிஷம். நான் எங்கேயோ எழுதி வச்சேன். ஏன்னா நெறைய பேத்துக்கு என்ன செய்றாங்கன்னா, இந்த யூடியூப் சாமியார்கள் மாரி நெறைய பேர் யூடியூப் ஜோதிடர்கள் வந்திருக்காங்க இப்பல்லாம். அதுல பாதி பேத்துக்கு வந்து என்ன செஞ்சா என்ன பண்ணலாங்கிறது ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த மாதிரி பார்ட்டிகளுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பிசினஸ் அப்புறம் இது எல்லாம் பண்ணி எல்லாம் போதும்டா சாமின்னு ஃபைனலா வரும்பொழுது,
கடவுள் என்ன சொல்றாரு? சரி உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்ப நீ என்ன பண்ணு? நீங்க வந்து நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து கிளியரா கேட்டிருக்கீங்க. நானும் கிளியரா பதில் சொல்லிடுறேன். உங்களுடைய பேர் என்ன? சூர்யா. வெளிநாடு மட்டுமே நல்ல உங்களுடைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. அத விட்டுட்டு அத விட்டுட்டு அரசு வேலை கிடைக்குமான்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உள்ள அரசும் போயிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் வந்து மிக்ஸட் மசாலால ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கிரக யுத்தத்துல வேற மாட்டியிருக்காரு சூரியன். அப்ப சூரியன் நல்ல பலன் குடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, குடுக்க மாட்டாரு. எதற்காக வேஸ்ட்டா டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியல. கான்சன்ட்ரேட் ஃபார் கோயிங் டூ ஃபாரின் கண்ட்ரி அது 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 மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. என்ன வந்து செப்பரேட்டா கான்டாக்ட் பண்ணி ரெமெடி கேளுங்க. அப்பதான் ஃபாரின்க்கே போக முடியும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த ரெமெடிகள் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் தான் ஃபாரின் ஜாப் கிடைக்கும். சரியா? அந்த ஜாப் கிடைக்கணும்னா எனக்கு மெயில போடுங்க. அடுத்தது சூர்யா என் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. சதீஷ் அன்பு. 1-3-1995 3-15 ஈரோடு. இவரும் அதேதான். எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாரி தெரியுது. எல்லாம் கவர்ன்மென்ட் ஜாபான்னு கேட்டா எத்தன பேருக்கு கவர்ன்மென்ட் வேலை வச்சிருக்கான்னு தெரியலையே. சதீஷ். ஓகே. சதீஷ்க்கு வந்து 3-15 பிஎம். சரி. 3-15 பிஎம்ட்டாரு. அப்ப உங்களுடைய ராசி வந்து கடக ராசி. சாரி கடக லக்னம். ராசி கும்ப ராசி. சரி. எடுத்தெடுப்பிலே வந்து கும்பத்துல வந்து மரணகாரகர் ஆயிட்டாரு சந்திரன். அப்ப புத்திய வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுக்கணும். ஏன்னா புத்தி வந்து மழுங்கி போச்சுன்னா அப்புறம் என்ன செய்யறது? புத்திய தீட்டுறதுக்கு மறுபடியும் தனியா கொண்டு வரணும் ஏதாவது. ஏன்னா அது வந்து புத்தி வந்து என்ன ஆயிப்போச்சு? மரணகாரக ஸ்தானத்துல அமர்ந்துருச்சு. மெர்க்குரி எங்க போய் உட்கார்ந்திருக்கு? அவரு வந்து மரணகாரகத்துல இருக்காரு. எங்க? 7ஆம் பாவத்துல. அப்ப ஆருட லக்னமும் இமேஜும் போயிருச்சு. இன்டெலிஜென்ஸும் போயிருச்சு. புத்தியும் வேலை செய்யல, இமேஜும் வேலை செய்யல. அப்படிங்கும்போது நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறீங்களா? அங்க தான் நாங்க வருகிறோம். சரி. இவருக்கும் அதே மாரி போனவர் மாரியே, இவருக்கும் அதே மாதிரி ஃபாரினுக்கு போ வேண்டியது தானே. இங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் அதே பிரச்சனை தான் தம்பி. இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்ததில்ல. அதே பிரச்சனை தான் உங்களுக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்கும் வந்து ஃபாரினுக்கு போனா தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி. அதுவரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில செக்யூரிட்டி, செக்யூரிட்டின்னா என்ன? ஒரு மனிதர் வந்து நல்ல விதமாக செக்யூரிட்டியா இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? அப்படின்னா இருக்கணும் அப்படின்னா, ஃபாரினுக்கு தான் போகணும். உங்க ஜாதகத்திலயும் அதே தான் ஃபாரின் தான் எழுதியிருக்கு. நீங்க வந்து கவர்ன்மென்ட் ஜாப்ல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிக முக்கியமான 3 பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் சொல்லணும் இல்லையா 3 ரேங்க் நம்பர் 3 உங்களுக்கு 3வது ரேங்க்ல இருக்கக்கூடிய பிளானட் வந்து சனி பகவான். சரியா? அடுத்த 2ண்ட் ரேங்க்ல இருக்கிறவர் சூரியன். பிரச்சனையை குடுக்கிறவங்கலாம். 1 ரேங்க்ல இருக்கிறவன் ஜூபிட்டர். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் 3வது ரேங்க். 2ண்ட் ரேங்க் சூரியன். 1 ரேங்க் ஜூபிட்டர். சரி எங்க இருக்காங்க இவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் 5ஆம் பாவத்துல இருக்காரு. 6ஆம் பாவத்தினுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியே அங்க தான் உட்கார்ந்திருக்காரு. சூரியன் வந்து 2வது ரேங்க்ல இருக்காரு. சனி வந்து 1 ரேங்க் கூடயே சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. லக்னாதிபதி கூட. சோ நம்ம 8ஆம் பாவம் அப்படிங்கிற அந்த பாவத்துல போட்டு வந்து எரும மிதிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், 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 கிடைக்கும்னு உட்கார்ந்து. ஆனா கிளியரா வந்து ஜாதகம் என்ன சொல்லுது? 8ஆம் பாவத்துல இவ்வளவு கிரகங்கள் அது கூட சனி பகவான் வேற உட்கார்ந்திருக்காரு. சூரியன், சந்திரன் எல்லாம் வேற அங்க உட்கார்ந்திருக்கு.
சந்திரன் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு. சனி பகவான் வேற இன்னும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு. சூரியனை நடுவுல போட்டு மாட்டி வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கேங்க இருக்கிறாரு. அப்ப இந்த கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு தம்பி தேவையா? இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகத்துல எனக்கு பிரச்சனையில் நடுவில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பினான்சியல் செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டி எப்ப கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி யாராவது ஜோதிடர் சொல்லியிருக்காங்களா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னா? அப்படி சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, வச்சு வாங்கிடுவோம். இந்த மாதிரி எவ்வளவு ஆசாமி தெரிஞ்சிட்டு இருக்கானே தெரியுமா தமிழ்நாட்டுல. ஜோதிடம் பார்க்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு வேண்டதை நம்ம கொடுக்கணும். இப்ப உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3 ரேட்டிங் ரேங்க், நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ அதே ரேங்கிங் தான் நானும் வருகிறேன். இப்போ நீங்க கேட்கறது வந்து சதீஷ்க்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டா நான் உடனே என்ன சொல்லுவேன், ஓராவை போடுங்க அப்படின்னு. ஓராவை போட்டு 3 கிரகங்களையும் பார்த்தாச்சா, ஓராவை போட்டாச்சு. ஓராவை போடும் பொழுது நமக்கு கிளியரா தெரியும் எந்த கிரகத்தினால பிரச்சனை அப்படின்னு. இந்த ஜாதகத்துக்கு சூரியன் வந்து மிக பிரச்சனைக்குரிய கிரகம். ஏன்னா 2 பிரச்சனைக்குரிய கிரகத்துல கூட மாட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு சூரியன். அவரு கொண்டு போய் எனக்கு கொடுங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னா எங்க இருந்து கொடுப்பாரு அவருன்னு கேட்கிறேன். அப்ப இருக்கிறதுலயே மிக பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனி பகவான் கம்பஸ்ட்ல வேற உட்கார்ந்துருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்கறிய தம்பி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கடின உழைப்பு உழைக்க வேண்டும், உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். கடின உழைப்பே வாழ்க்கையில் வெற்றி எதிரும். கிராஸ்கட் மெத்தட் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தராது. அப்போ கடின உழைப்பு வெற்றியை கொடுக்கும். அந்த கடின உழைப்பு ஃபாரின் கண்ட்ரி மூலியமாக உங்களுக்கு தன்னுடைய செக்யூரிட்டி கிடைக்க பெறுவீர்கள். அதற்கான மந்திரங்களை என்னிடம் வாங்கி கொண்டீர்கள் என்றால் ஃபாரினுக்கான முயற்சிகளை ஏற்று ஃபாரின்ல முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைத்து அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சோசியல் செக்யூரிட்டி கிடைக்க பெற்று நிம்மதியாக என்னிடம் ஒரு நாள் வந்து சொல்வீர்கள் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? அதனால கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு நாள் வந்து சார் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு திருப்தி. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு எப்பவுமே வந்து தன்னுடைய மாணவர்கள் வந்து சார் எப்படி இருக்கீங்க, நான் உங்களுடைய பழைய மாணவன் சொல்லும் பொழுது அந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அதே ஆனந்தம் தான் ஜோதிடருக்கு முடியும். அப்ப நீங்களும் ஒரு நாள் வர வேண்டும். நீங்க மட்டும் இல்ல, நான் சொன்னவங்க இன்னைக்கு சொன்னவங்க எல்லாருமே தான் சொல்றேன். எல்லாரும் வாழ்க நலமுடன். எனக்கு வந்து இமெயில் போட்டீங்கன்னா நான் அதற்கான மந்திரங்களை சொல்லுகிறேன். அந்த மந்திரத்தை மட்டும் பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா சொல்றதான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து ஜோதிடர் சொல்லி இருந்தாருன்னா அதையும் கீழே போடுங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் ஞானம் உதிக்கும். என்னடா சாமி யாரையா ஜோதிடம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க் உள்ளவங்ககிட்ட போய் நீங்க வந்து அந்த தொழிலுக்கு போகணும்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுல 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 5க்கு அதிபதி. 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன சொல்றாரு? குரு பகவான் சொல்றாரு, நான் தான் நாலேஜே இல்லையே அந்த பையனுக்கு எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்ட்டாரு. நாலேஜ்லயும் பிரச்சனை. உங்களுடைய வாத்தியம் ஒழுங்கா சொல்லியிருக்க மாட்டான் உங்க ஜாதகத்துல. உங்களுடைய வாத்தியார்கள்லாம் வந்து ஒழுங்கா சொல்லியிருந்தா தானே இந்த மாதிரி நல்லது செய்ய முடியும். நம்ம நாலேஜ் ஏத்துக்கிறதுலயே உங்களுக்கு பிரச்சனை. புரியுதுங்களா? உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எப்பெல்லாம் நாலேஜ் வேணும் என்று செயல்படுகிறீர்களோ அப்பெல்லாம் கிடைக்க பெறாமல் அவதி உறக்கூடிய ஜாதகம் இது. அப்போ அதற்கு பின்னாடி ஏன் போகணும் கேக்குறேன். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஃபாரின் கிளியரா எழுதி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி செஞ்சு போங்க. ஓகேவா? நான் இன்னும் உங்களுடைய தசையை பார்க்கல, ஏன்னா எனக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை இன்னைக்கு. இதுலயே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். Last but not the least, one more candidate, Rahul Swami from Assam. Hello Rahul, how are you? Okay, Rahul is asked about his horoscope. His Lagna is Scorpio. His Lagna Lord is Mars, and Moon is in Aries in Mesha, so it is a Mesha Rasi horoscope. And Moon is in an enemy house. Venus is a big enemy in the chart. It is in the 10th house. So this is his chart. Okay. Now let us start with his 3 ranked planets. Rahul, I have a procedure to identify 3 planets which can cause problems in your life.
So for you, the first problematic fellow is rank number 3 is Moon. The rank number 2nd is Rahu. The rank number 3rd is Venus for you. So your Venus is placed in the 10th house in the horoscope. It is clearly giving a problem from your chart. It will also create some problems with your boss, super officials, higher officials. And this particular house is it's having a lot of tick marks, but despite all that, there is a problem which is coming from the carrier. Why? Because of Venus. And the second ranked planet is Rahu, and he is placed in the 2nd house. So it is also creating a trouble. So there is a trouble from your mother. There is some kind of sins happening in your house, in your property. Some kind of sins happened. So that sins you have to find out to rectify. Some sins had happened from your mother's side also. You have to rectify that. Some sins had happened with your speech, your words. You have to be very careful when you're delivering the words to your mother. Some sins can happen. There is a sins which are happened in your vehicle. There is some sins which have happened in your property or education, etc. So you should be careful while executing this. Rank number 3 is Moon, and it is placed in the 6th house. 6th house is a house of job, and it is a very important planet in your horoscope as carrier planet. So, and mhm. So what is Rahul Swami's question? Which exam or field for government job? Which exam field best for me, or business or abroad? Which field? Okay. For you, business is not suitable. Okay. Straightforward answer. Business is not suitable. Then what I should do? You should be doing some kind of, if you are very good, you should concentrate on doing the technical subjects, especially engineering or anything which is associated with fire. You can also try jobs in military. You can try the jobs in police. You can try the jobs with military, police, and these kind of jobs. You can also try for government job, but not business. Also, this is not chart which is giving chances to go to. There is a chance for you to go to abroad also. There is a possibility. But what you have to concentrate more is about your you are not giving much focus towards you are giving focus to your 2nd house. You are focused towards but somehow this Rahu in the 2nd house is not okay. There is a 3rd house of recognition is not okay. So there is a chance that people are not able to recognize you. So you are having a father. You have a problem with your feeding from your father. You are having a problem in feeding your uh, brothers, sisters, etc. 3rd house is what you have to feed. There is a problem in the 4th house. There is some kind of enmity coming from your mother. I am repeating that again. There is some kind of enmity which is coming from living in your home country, home place, mother, education, etc. There is some trouble. 5th house is a house where it is having a tick mark. 6th house is not a tick mark, and you are having a moon. So that means there is a job related issues are coming up from the moon. So you have to rectify that. Then the 7th house is okay. So that is a house where
marriage happens, that is having a tick mark. But however, the Lord of the seventh house is Venus, and the Venus is in first rank, problematic planet first rank, so which is not good. So it will create problems in relationship. Whenever you are loving someone or having associated with girls, opposite sex, it will not be good. Eighth house is having a question mark, so you have to be very careful on that. Ninth house is again a cross mark, so I don't think so. This is a chart of foreign country. What you can do is you can try for government job. At the same time, you are also having a chance of going to the foreign country, provided, okay, for you also it is the same. If you are going to foreign country only, then there is a security, social security will be given. So you may come and later and try whatever job you want to. But when you have to take a social security, you have to have the foreign country possibility. But again, I'm saying that you must have to commit some sins which are related to the mother or education or anything which is associated with property or something like that. It is associated vehicles, whatever it is. Fourth house matters. All the fourth house matters. There is some issues. So you have to find that and rectify. Then only I can tell you what it is. You have to also specify your mom, because your mom is sitting straight in your window of interview. So when you are going to interview, I don't think so you are coming out blue, because there is a big issue there. And also you should be trying to go for some kind of a hard working job, okay, to be successful. And as I told you, you can try for foreign job, and you can try to work as in the technical field. If you are going there, fine, but you should try to go in a technical field. If you're going in technical field, fine, very good. Then there is a possibility. And as I told you, that the financial security and the finance will come only if you go to foreign country. Okay, but try to go in a technical field, because that is what it is indicated. So as I told you, that the field can be of medical, police, engineering, anything technical matters. But uh, social security, if you ask me, I will tell you that you have to go to foreign country. Okay, so only then you will be able to make some money. Otherwise, the start is very difficult. And also, to go to foreign, you have to pacify your mother, and also you have to explain me what kind of problem you have made with your mother or property or with fourth house matters. Then only I can able to tell you something, because it is very seriously something is wrong in there. So I have to find out and rectify what is the problem. Then only I can able to. Okay. Because you have committed there some kind of an issue. So I have to find out, and then I have to resolve. And moon is already in trouble, so you have to rectify that. So then only the job will be given. So this is what about your this thing, Rahul. ஸோ இன்னைக்கு பார்த்தவர்கள் எல்லாம் கமெண்ட் போடுங்க கீழே. என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்தது லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ராகுல், if you like, you try to share my this video to your friends, relatives, and everyone. Okay, thank you very much once again for giving an opportunity. I will try to meet you tomorrow.